ஹாய் ஆல், வெல்கம் டு தி பாஸ்கர் யோகேஷ் கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெல்லி கேபிட்டல்ஸ் vs பஞ்சாப் கிங்ஸ் மேட்ச் ப்ரெடிக்ஷன் தான் பார்க்க போகிறோம். இது வந்து டெல்லி கேபிட்டல்ஸோடைய ஹோம் கிரவுண்ட் மேட்ச். ஸோ ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜ் இருக்குமா, இல்லை வந்து பஞ்சாப் கிங்ஸோடைய ரூலிங் அந்த பிளே இருக்குமா அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த ப்ரெடிக்ஷனில் பார்ப்போம். இந்த வீடியோவில் என்னென்ன பார்ப்போம் அப்படின்னா, எந்தெந்த பிளேயர்ஸை நீங்கள் எடுத்திங்கன்னா ட்ரீம் லெவலில் உங்களுக்கு அட்வான்டேஜஸாக இருக்கும், எந்த டீம் ஜெயிக்கும், எந்த டீம் ஃப்ளாப் ஆகும், எந்த டீம் பிளேயர் ஃப்ளாப் ஆவாங்க அப்படிங்கிறதான் பார்ப்போம். இந்த ப்ரெடிக்ஷன் வந்து இந்த 12 பேர் விளையாடுவாங்க அப்படிங்கிற ஒரு அனுமானத்தில் அசம்ஷனில் தான் இந்த ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்திருக்கோம். சப்போஸ் இதில் மாறுறாங்க, டாஸ் போட்டதுக்கு அப்புறம் புது பிளேஸ் உள்ள வராங்கன்னா கவலை வேண்டாம். நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டாஸ் போட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம வந்து அந்த புது பிளேயர்ஸ் உள்ள வராங்களே அவங்கள பற்றின முழுமையான ப்ரெடிக்ஷன் நம்ம கொடுப்போம். அதுக்கப்புறம் டாஸ் போட்டதுக்கப்புறம் எந்த டீம் ஜெயிக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லுவோம். அது போக மேட்ச் ஃப்ளோ எப்படி இருக்கும், எவ்வளோ ஸ்கோர் அடிப்பாங்க, இந்த மாதிரி எல்லா விதமான ப்ரெடிக்ஷன்ஸும் நம்ம டெலிகிராம் சேனலில் தரோம். ஸோ மறக்காமல் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. கீழே லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். லைக் பண்ணி கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எந்த டீம் இன்றைக்கி ஜெயிக்கும் அப்படின்ட்டு. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ்குள்ளே போவோம். இன்றைக்கி யார் நல்லா விளையாடாங்க அப்படின்னா, அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ், மிச்சல் ஸ்டார்க், நட்ராஜன், அப்புறம் லுங்கி கிடி, ஸ்ரேயஸ் ஐயர் இவங்களாம் நல்லா விளையாடாங்க. அதுலேயுமே இன்றைக்கி ஸ்ரேயஸ் ஐயர் ஒரு எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும், மிச்சல் ஸ்டார்க்கிட்டையும் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும். மற்றபடி எல்லாருமே ஒரு ஆவரேஜான ஒரு டீசெண்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கும். பெரிய லெவலில் எதிர்பார்க்காதீங்க. பட் குட் பிக்ஸ் அப்படின்னு ஏன் டீசென்ட் கொண்டு வரீங்க அப்படின்னா, ஆப்வியஸ்லி டீசெண்டாக விளையாடுறாங்க, குட் பிக்ஸ் தான். பட் ட்ரீம் லோனில் வர அளவுக்கு வரதுக்கு வாய்ப்புகள் நான் சொல்கிறேன். முழுமையாக வீடியோ பாருங்கள். ஹர்ஷ்தீப் சிங், யுஸ்வேந்திர சஹல், அப்புறம் நேஹல் வதேரா, மார்க்கோ யான்சன், கூப்பர் கனலி, அப்புறம் பிரியன்சாரியா இவங்களாம் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதிலே ஹர்ஷ்தீப் சிங் கிட்டையும் பிரியன்சாரியாக்கிட்டையும் நீங்கள் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்க்கலாம். உங்கள் ட்ரீம் லெவலில் எடுத்துக்கலாம். யுஸ்வேந்திர சஹல் டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான். நேஹல் வதேரா ஓகே. கூப்பர் கனலி கூட இன்றைக்கி ஒரு பெரிய பர்ஃபார்மன்ஸ் அவர்கிட்ட எதிர்பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து குட் ப்ரெடிக்ஷன்ஸ், அதாவது எந்தெந்த பிளேஸ் நல்லா விளையாடுவாங்க அப்படிங்கிற சொல்கிற ப்ரெடிக்ஷன்ஸ் இது. அது போக நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறைய பேர் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க. வைஷாக் விஜயகுமார் அவருமே இன்றைக்கி ஒரு நல்ல டீசெண்டான ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கும். ஸோ எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக ரிஸ்கி கேம்பிளில் வந்துட்டு கேஎல் ராகுல் 75% அவாய்டு தான், அவர் இன்றைக்கி எடுத்துக்க வேண்டாம். முகேஷ் குமார் ரிஸ்க் தான், அவரும் எடுத்துக்க வேண்டாம். டேவிட் மில்லரும் எடுத்துக்க வேண்டாம். நிதிஷ் ராணா, பத்தும் நிசங்கா அவங்க ஓரளவு நல்லா பர்ஃபார்ம் பண்ணுவாங்க, 75% நல்லா விளையாடுவாங்க. சமீர் ரிஸ்வி 75% ரிஸ்க்கு, ஸோ எடுத்துக்க வேண்டாம். நிறைய பேர் வந்துட்டு இதில் பார்த்து கன்ஃபியூஸ் ஆகிடுறீங்க, எந்த பிளேஸ் எடுத்துக்கலான்ட்டு. கவலை வேண்டாம். நம்ம வந்து அதை பற்றின ஒரு தனியாக ஒரு வீடியோ போடுவோம், எந்தெந்த கேட்டகரி நீங்கள் எடுத்துக்கிட்டால் உங்களுக்கு அட்வான்டேஜ், எந்தெந்த கேட்டகரி எடுத்துக்க வேணான்ட்டு. அது போக நாமளே நம்ம டெலிகிராம் சேனலில் ஒரு 5 ட்ரீம் டீம் தருவோம். ஸோ அதையுமே நீங்கள் கிளிக் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். கேப்டன் வைஸ் கேப்டன் மட்டும் நீங்கள் மாற்றிக்கோங்க. விப்ராஜ் நிகம் 75% ரிஸ்க்கு தான். அதே மாதிரி தான் சஷாங்குக்கும் 75% ரிஸ்க்கு. பிரப்சிம்ரன் சிங் ஒரு குட் ஸ்டார்ட் இருக்கும், ஒரு 20 ரன் அடிப்பார், அப்புறம் போயிடுவார். மார்க்கஸ் ஸ்டாயினி 75% குட் இருக்கும். சேவியர் பாட்லெட் வந்து எடுத்துக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் சொல்லுவேன். இது போக யார் யார் அவாய்டுன்னு சொல்கிறனோ அவங்களையுமே நீங்கள் எடுத்துக்க வேண்டாம், ஓகேவா? அடுத்ததாக இதில் விப்ராஜ் நிகம் அவாய்ட், அப்புறம் சஷாங்க் சிங் அவாய்ட். ஸோ இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா பொதுவாக நான் சில டைம் ப்ரெடிக்ஷன் தரலன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் இந்த மாதிரி டீம் பர்ஃபார்மன்ஸ் அனலிசிஸை பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் இருக்க டீம் தான் ஜெயிக்கும். ஸோ இன்றைக்கி பிபிகேஎஸ் வந்து ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. டிசி வந்துட்டு 5 பிளேஸ் தான். நம்ம முன்ன பின்ன சொன்னது வந்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் 1-2 தப்பு போனால் கூட பஞ்சாப் கிங்ஸ் தான் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அடுத்ததாக வந்து ஹோரா ப்ரெடிக்ஷன்ஸ். இது எப்படின்னா, பாக்ஸ் இருந்தால் நல்லா விளையாடுவாங்க, பாக்ஸ் இல்லைனா நல்லா விளையாட மாட்டாங்க. அப்படி பார்த்தா இன்றைக்கி டி நட்ராஜன் 2 இன்னிங்ஸுமே நல்லா விளையாடுவார். ஒரு இன்னிங்ஸ் 2 பாகமாக பிரிச்சுக்கிட்டிங்கன்னா முதல் பாகம், 2வது பாகம், 3வது பாகம், 4வது பாகம், 4 பாகம் வரும். அதில் யுஸ்வேந்திர சஹலும் மார்க்கோ யான்சனும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் எடுத்துக்கலாம். இதுவுமே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் இந்த ப்ரெடிக்ஷன் கொடுக்குறது. நான் ஏதோ ஒன்று மட்டும் கொடுக்கலாம், பட் நான் உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இது வந்து ஒரு சில பேருக்கு தேவைப்படலாம், அதனால் அது கொடுக்குறேன். அடுத்ததாக வேறு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கருத்து தெரிவிங்க. நான் ரிப்ளை பண்ணலாம், இந்த நம்பருக்கு கால் பண்ணலாம். அதுக்கப்புறம் நம்ம வெப்சைட்டை செக் பண்ணி பாருங்கள், அதில் வந்து நிறைய விஷயங்கள் உங்களுக்கு காத்துட்ருக்கோம். மாதம் ராசி பலன் வந்து நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கலாம். இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.